தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. குடகு நாட்டிலே தலைக்காவேரி என்னும் இடத்திலே பிறந்தவள் காவிரி. கல்லும் மலையும் கடந்து மைசூர் ராஜ்யத்தை வளம்படுத்திய பிறகு சோழ நாட்டிலே புகுந்து மெல்ல நடக்கிறாள் இந்த கன்னிப்பெண். அவளது எண்ணமெல்லாம் சமுத்திரராஜனிடத்து சென்று சேர்ந்து அவனோடு கலந்து உறவாடுவதில் அல்லவா ஈடுபட்டிருக்கிறது. அதற்காக 1000 கரங்களை நீட்டிக்கொண்டு மிக்க ஆவலோடு விரைகிறாள். இவள் நடக்கும் வழியெல்லாம் ஒரே பச்சை பசும் கம்பளங்கள், வண்ண மலர் சூட்டி மகிழும் கோதையருக்குத்தான் கணக்குகள் உண்டா? வழியெல்லாம் பூவார் சோலையில் மயில்கள் ஆடுகின்றன, புரிந்து குயில்கள் இசை பாடுகின்றன. இந்த பண்ணுக்கும் பரதத்திற்கும் ஏற்றவாறு நடனமாடிக்கொண்டே நடக்கிறாள் கன்னியாம் பொன்னி. இவள் தம் பெருமையை இளங்கோவடிகள் மட்டுமல்ல, கவி சக்கரவர்த்தி கம்பனும் பாடி பாடி மகிழ்கிறான். கங்கை என்னும் கடவுள் திருநதி என்று கங்கையை பாராட்டியவன் தெய்வ பொன்னியே பொருவும் கங்கை என்றுதான் பொன்னிக்கு ஏற்றம் கூறுகிறான். இத்துடன் நிறுத்தினானா? கங்கையிற் புனிதமாய் காவிரி என்றல்லவா முத்தாப்பு வைக்கிறான். இதென்ன சொந்த நாட்டு அபிமானத்தால் எழுந்ததா, இல்லை இதில் ஏதாவது உண்மை உண்டா என்பதை தெரிய வேண்டுமென்றால் துலா காவேரி மகாத்மியத்தை ஒரு புரட்ட வேண்டும். இல்லையென்றால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுதாக பார்க்க வேண்டும். காவிரியில் குளிப்பதற்கு காலம் இடம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லைதான். ஆனாலும் குடகு நாட்டிலே தலைக்காவிரியிலே குளிப்பதை விட, அரங்கத்து அரவணையான் கோவிலுக்கு மேற்கே அகண்ட காவிரியிலே குளிப்பதை விட மாயூரத்திலே குளிப்பது மிக மிக விசேஷம். அதிலும் ஆடி 18 அவள் ஆண்டு நிறைப்பூப்ப மெல்ல நடக்கும் பொழுது அவளிடத்தில் நீராடுவதை விட ஐப்பசியாம் துலா மாதத்திலே மாயூரத்திலே ஸ்நானம் பண்ணுவது மிக மிக விசேஷம். மேலும் இந்த துலா மாதத்திலே மற்ற 29 நாட்கள் குளிக்க தவறினாலும் கூட 30ஆம் நாளாகிய கடைசி நாளன்று தவறாமல் குளிப்பது மிக மிக விசேஷம். அன்று நடக்கும் விழாதான் கடைமுக ஸ்நானம். இத்தனை விசேஷம் இந்த துலாஸ்தானத்துக்கு வருவானேன் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். கண்ணுவ மகரிஷி கங்கையில் நீராடும் விருப்பத்துடன் வடக்கு நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். வழியிலே 3 சண்டால கன்னியர்களை சந்திக்கிறார். அவர்கள் யார், ஏன் சண்டாளர்களாக இருக்கிறார்கள் என்று விசாரித்தால் அவர்கள்தான் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்கிற தெய்வ நதிகள் என்றும், அவர்களிடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தத்தம் பாவம் தீர மூழ்கிய காரணத்தினால் மக்களுடைய பாவ கரையெல்லாம் இவர்களிடம் தோய்ந்து இவர்களே சண்டாளர்களாக மாறிவிட்டார்கள் என்றும் அறிகிறார். சரிதான், மற்றவர் பாவங்களையெல்லாம் கழுவி கழுவி துடைத்தவர்களே பாவகாரிகளாக மாறிவிட்டால் இவர்களுடைய பாவங்களை யார் கழுவுவது? ஆம், அப்படி கழுவும் ஆற்றல் பெற்றவள் ஒருத்தி இருக்கிறாள் என்று தெரிந்துதானே அவளை தேடி தென்திசை நோக்கி சண்டால உருவம் தாங்கிய இந்த தேவ மாதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரது பாவங்களையும் நீக்கி முக்தி அருளவல்ல புனிதையே மாயூரத்தில் ஓடும் காவிரி அன்னை. இப்படி இவள் பெருமையுற்றிருப்பதனால்தானோ என்னவோ துலா மாதத்தில் தேவர்கள், முனிவர்கள், சரஸ்வதி, லட்சுமி, கௌரி இன்னும் பக்த மாதர்கள் எல்லாம் இங்கு வந்து நீராடுகிறார்கள். 30 நாளும் குளிக்க முடியாதவர்கள் 3 நாட்களாவது குளிக்க வேண்டும். அதுவும் இயலாதவர்கள் துலா மாதத்தின் கடைசி நாளான கடைமுகத்தன்றாவது நீராடுதல் தவறவே கூடாது என்பது விதி. அப்படி நீராடியவர்களுடைய பாவங்களெல்லாம் அன்றே கழுவி துடைக்கப்படும் என்பது உண்மை. சரிதான் போங்கள். வருஷம் முழுவதும் செய்த பாவத்தையெல்லாம் ஒரே முழுக்கில் கழுவிவிட்டு மறுபடியும் பாவ காரியங்களை செய்யலாம். திரும்பவும் அடுத்த துலா ஸ்நானத்திலே கழுவி விடுவதற்காகத்தான் அன்னை காவிரி இருக்கிறாளே என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள். அடுத்த வருடம் துலா மாதம் பிறப்பதற்கு முன்னமே காலன் நம்மை அணுகிவிட்டால் அந்த வருட பாவம் அத்தனையும் அப்படியே நின்றுவிடும் என்ற எச்சரிக்கை மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். இந்த கடைமுக ஸ்நானத்தை ஒட்டி இன்னும் ஒரு ரசமான வரலாறு உண்டு. எத்தனையோ கோடி வருடங்களாக மக்கள் இந்த துலா ஸ்நானம் செய்து வருகிறார்கள், பாவங்களையெல்லாம் கழுவி கொள்கிறார்கள். இதையெல்லாம் கேட்கிறான் நெடுந்தொலைவில் உள்ள ஒருவன். அவனோ முடவன். அவனால் விரைவாக நடப்பது என்பதோ இயலாது. ஆனாலும் முயற்சியை விட்டுவிடவில்லை. துலா மாதம் பிறந்ததுமே அவனுடைய சொந்த ஊரை விட்டு புறப்பட்டு விடுகிறான். நடக்கிறான் பல நாட்களாக. ஆனால் அவன் மாயூரம் வந்து சேர்வதற்குள் துலா மாதம் கழிந்து விடுகிறது. அவன் காவிரி கரை வந்து சேர்கின்ற அன்று கார்த்திகை மாதம் பிறந்து விடுகிறது. ஐயனே, என்ன செய்வேன்? ஒரு நாள் பிந்தி வந்து விட்டதால் அல்லவா என் பாவச் சுமையை கழுவ முடியாமல் போய்விட்டது என்று பிரலாபிக்கிறான். முடவன் குரல் விழுகிறது இறைவனின் திருச்செவியில்.
இறைவன் அளப்பரிய கருணை வாய்ந்தவனாயிற்றே. சரி, இந்த கடைமுக ஸ்நான கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னும் ஒரு நாள் நீட்டித்து தருகிறேன். கார்த்திகை மாதம் 1 தேதியில் முழுகினாலும் பலன் உண்டு என்று அறிவிக்கிறான். ஆதலால் இன்றும் துலா மாதத்தில் மாத்திரமல்ல, முடவன் முழுக்கு என்று அழைக்கப்படும் கார்த்திகை 1 தேதி மயிலாடுதுறை என்று அழைக்கப்படும் இந்த மாயவரத்திற்கு வந்து காவிரியில் முங்கி முழுகி பாவங்களையெல்லாம் கழுவிக்கொள்ளலாம் என்பது நம்பிக்கை. நம்மில் பலருக்கு உடலில் முடம் இல்லாவிட்டாலும் கூட உள்ளத்தில் முடம் இருக்கிறது. ஆதலால் கடைமுகத்திலோ அல்லது முடவன் முழுக்கன்றோ சென்று காவிரியில் மூழ்கி எழுந்து விட வேண்டும். கார்த்திகை 2ஆம் தேதிக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிடையாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கடைமுக ஸ்நான பெருமையுடைய மயிலாடுதுறையில் அமைந்திருக்கும் மயூரநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் தற்பொழுது பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். மயிலாடுதுறை நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு மயூரநாதர் திருக்கோவில். தமிழக டெல்டாவின் முக்கிய நகரங்களான திருவாரூர், கும்பகோணம், சிதம்பரம், மன்னார்குடி, நாகப்பட்டினம் ஆகிய நகரங்களின் பிரதான சந்திப்பாக திகழ்கிறது மயிலாடுதுறை. இந்த ஊரிலிருந்து மேற்குறிப்பிட்ட நகரங்கள் அனைத்தும் தலா 1.5 மணி நேர பயணத் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. அரசாங்க ஏடுகளில் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாயவரம் என்றே இருந்த இந்த ஊர் திருமுறைகளில் மயிலாடுதுறை என்று காணப்படுவதை சுட்டிக்காட்டி மயிலாடுதுறை என்று எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழக அரசால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காவிரி கரையில் உள்ள 6 சிவஸ்தலங்கள் காசிக்கு சமமானதாக கருதப்படுகிறது. அவற்றுள் முதன்மையானது மயிலாடுதுறை. மற்ற 5 தலங்கள் தான் திருவையாறு, திருவெண்காடு, திருவிடைமருதூர், ஸ்ரீவாஞ்சியம், திருச்சாய்க்காடு ஆகும். மயிலாடுதுறை, மாயவரம், மாயூரம் என்றெல்லாம் குறிப்பிடப்படும் இந்த தலம் மிகவும் தொன்மையான சிவத்தலமாகும். 1000 ஆனாலும் மாயூரம் ஆகாது என்ற சொல் வழக்கே இதன் பெருமையை காட்டுகிறது. பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்ட இந்த ஊரில் பிரம்மா இந்த தலத்து இறைவனாம் மயூரநாதரை பூஜித்தார் என்று புராணம் கூறுகிறது. அம்பாள் பார்வதி தேவி மயில் உருவில் சிவபெருமானை பூஜை செய்ததாக கருதப்படும் 2 சிவத்தலங்களில் மயிலாடுதுறையும் ஒன்றாகும். மற்றொரு தலம்தான் தொண்டை நாட்டு சிவத்தலமான திருமயிலை. பார்வதி தேவி மயில் உருவில் இத்தலத்தில் இறைவனை வழிபட்ட வரலாறு மிகவும் ரசமானது. ஒரு சமயம் திருக்கைலையில் பஞ்சாட்சரத்தின் பொருளை பார்வதி தேவிக்கு விளக்கி கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அங்கு ஆடிக்கொண்டிருந்த மயிலின் மீது உமையவளின் கவனம் சென்றது. இதனால் கோபமுற்ற சிவபெருமான் பார்வதி தேவியை மயில் உருவம் கொள்ளும்படி சபித்து காவிரி கரையில் இருக்கும் மாயூரம் சென்று அங்கு மயில் உருவில் நீ தவம் செய்து என்னை வந்து அடைய வேண்டும் என்று ஆணையிடுகிறார். அவ்வாறே பார்வதி தேவி மயில் உருவில் தவம் செய்து அபயாம்பிகையாக மாறி சிவபெருமானை அடைய பெற்ற தலம் இதுதான் என்பதால் கௌரி மாயூரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம். சிவபெருமான் ஆண்மயிலாக அம்பிகையுடன் ஆனந்த தாண்டவமாடி அம்பாளை ஆட்கொண்ட தலமே இந்த திருத்தலம்தான். ஒரு சமயம் ரிஷபாரூடரான நந்தியம்பெருமானுக்கு ஒரு கர்வம் உண்டானது. அதாவது சிவபெருமான் நம்மால் தான் வேகமாக பல இடங்களுக்கு செல்கிறார் என்று மனதில் நினைத்து கர்வம் கொண்டார். இது சிவபெருமானுக்கு தெரியவர தன்னுடைய ஜடாமுடி கற்றை ஒன்றை ரிஷபத்தின் மேல் வைக்கிறார். அந்த பாரம் தாங்க முடியாமல் நந்தி மயங்கி விடுகிறது. பிறகு சிவபெருமான் அதனை நோக்கி, உனக்கு கர்வம் வந்துவிட்டது, அதனால் என்னை சுமக்கும் தகுதி உனக்கு இல்லை. உனது பாவம் நீங்க வேண்டுமென்றால் மாயூரம் சென்று அங்கு பாய்ந்து கொண்டிருக்கும் காவிரியில் நீராடி வில்வ இலைகள் கொண்டு எம்மை பூஜித்தால் உன் பாவம் நீங்க பெற்று எம்மை வந்தடைவாய் என்று கூறிவிடுகிறார். நந்தியும் அவ்வாறே செய்து வர இறைவன் குருவடியாக தட்சிணாமூர்த்தியாக திருக்காட்சி தந்து அருள் புரிந்திருக்கிறார் இந்த மாயவரத்தில். அப்பொழுது நந்தி தேவரும் இறைவனை நோக்கி 8 பாடல்கள் பாடி வணங்கியிருக்கிறார். பிறகு நந்தி தேவன் குருவடியாக காட்சி தந்ததற்காக தாங்கள் இந்த தலத்தில் என் மீது அமர்ந்து அனைவருக்கும் அருள்பாலிக்க வேண்டும், நான் எப்பொழுதும் உங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அவ்வாறே இறைவனும் அருளியிருக்கிறார்.
இந்த திருவுருவத்தை, அதாவது நந்தியம்பெருமான் மீது தட்சணாமூர்த்தி நின்று கொண்டிருக்கும் திருவுருவத்தை இந்த மாயவரத்தில் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோலத்தை அன்பர்கள் பார்க்க விரும்பினால் காவிரி கரையில் இடப தீர்த்தத்தின் வடபக்கத்தில் இருக்கும் வள்ளலார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அந்த கோவிலில்தான் நந்தியம்பெருமான் மீது தட்சணாமூர்த்தி நின்று கொண்டு அருள் புரிந்திருக்கிறார். சரி, மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோவில் திருவாவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானது. 4 பக்கமும் சுற்று மதில்களும் கிழக்கே பெரிய ராஜகோபுரமும் மற்ற 3 பக்கமும் மொட்டை கோபுரங்களுடனும் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. வீதி உட்பட 5 பிரகாரங்கள் அமைந்திருக்கிறது. கிழக்கில் உள்ள ராஜகோபுரம் 9 நிலைகளுடன் அழகான சிற்பங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. உட்கோபுரம் 3 நிலைகளை உடையது. ராஜகோபுர வாயிலின் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் திருக்குளமும் வலதுபுறம் குமரக்கட்டளை அலுவலகமும் அமைந்திருக்கிறது. கருவறை கோஷ்டத்தில் உள்ள நடராஜரின் பாதத்திற்கு அருகில் ஜுரதேவர் இருப்பது மிக மிக வித்தியாசமான அமைப்பு. இவருக்கு அருகில் ஆலிங்கனமூர்த்தியும் இருக்கிறார். துர்க்கை அம்மனின் காலுக்கு கீழே மகிஷனும் அருகில் இருபுறமும் 2 அசுரர்களும் இருக்கிறார்கள். துர்க்கையின் இந்த வடிவத்தை காண்பது மிக மிக அரிது. இங்கு சிவசண்டேஸ்வரர் மற்றும் தேஜஸ் சண்டேஸ்வரர் என்று இருவரும் ஒரே சன்னதியில் அருள் புரிகிறார்கள். பிரகாரத்தில் அஷ்டலட்சுமிகளும் அதற்கு மேலே சட்டைநாதரும் இருக்கிறார்கள். சிவலிங்கத்தை பூஜிக்கும் மகாவிஷ்ணுவும் இங்கே தனியாக காட்சி தருகிறார் திருவுருவத்தில். நாத சர்மா அனவித்யாம்பிகை தம்பதியருக்கு இறைவன் முக்தி கொடுத்ததின் பொருட்டு அவர்களுக்கு அம்பாள் சன்னதியின் தெற்கே தனி சன்னதியும் அமைந்துள்ளது. தம்பதியரை லிங்கத்தில் ஐக்கியமாக்கி முக்தி வழங்கிய இறைவன் அது மட்டுமன்றி அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு முடிந்த பிறகு இங்கு வரும் பக்தர்கள் உங்களையும் வழிபட்டால் மட்டுமே என்னை வழிபட்ட பலன் முழுதும் கிடைக்கும் என்ற வரத்தையும் அவர்களுக்கு ஈசன் அருளி இருக்கிறார். இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி, அதாவது குமரக்கட்டளை மட்டும் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமானது. பிரகாரத்தில் இடதுபுறம் குமரக்கட்டளைக்கு உரிய ஆஸ்தான மண்டபம் அமைந்திருக்கிறது. மாயூரநாதர் சந்நிதியின் வலதுபுறம் குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியிருக்கிறார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடனும் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார். குமரக்கட்டளை மண்டபத்தில் தென்புறம் பெரிய விநாயகரும் வலதுபுறம் ஆறுமுகனும் எழுந்தருளியிருக்கிறார்கள். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் வடக்கு மதிலை ஒட்டி கிழக்கு முகமாக உள்ள கோவிலில் ஆதி மயூரநாதர் எழுந்தருளியிருக்கிறார். வடப்புறம் உள்ள அம்மன் சன்னதியில் அன்னை அபயாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் மேல் 2 கரங்கள் சங்கு சக்கரமும் இடது திருக்கரம் தொடைமேல் தொங்கவும் வலது திருக்கரத்தில் கிளியை ஏந்தியும் காட்சி தருகிறாள். மயூரநாதர் கோவிலில் ஐப்பசி முதல் தேதி தீர்த்தவாரியுடன் உற்சவம் ஆரம்பமாகிறது. அமாவாசை தீர்த்தவாரியும் ஐப்பசி 30ஆம் தேதி துலா உற்சவமும் கடைமுக தீர்த்தவாரியும் மிக மிக சிறப்பாக நடைபெறும். தீர்த்தவாரியை முன்னிட்டு அபயாம்பிகை சமேத மயூரநாதர், அறம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர், விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர், ஞானாம்பிகை சமேத வதானேஸ்வரர், மாயூரம் பரிமள ரங்கநாதர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் காவிரி துலா கட்டத்தில் எழுந்தருளியதும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி அங்கு நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவிரியில் நீராடி புனிதம் பெறுகிறார்கள். திருஞான சம்பந்தரின் மற்றும் திருநாவுக்கரசரின் தேவார பதிகங்கள் தவிர அபயாம்பிகை சதகம் என்ற பாடலும் மிகவும் புகழ்பெற்றது. மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள நல்லத்தக்குடி என்ற ஊரில் பிறந்த கிருஷ்ணசாமி ஐயர் என்பவர் இத்தலத்து அம்பிகையின் பூரண அருளை பெற்றவர். இவர் அம்பாள் அபயாம்பிகையை போற்றி அபயாம்பிகை அருள் வடிவை மனக்கண்முன் நிறுத்தி மனக்கவலையை தீர்க்கும் பாடல்களையெல்லாம் பாடியிருக்கிறார். அபயாம்பிகை பட்டர் என்றே இன்றளவும் இவர் அழைக்கப்படுகிறார். அதாவது திருக்கடையூர் அபிராமி அம்மன் மீது 100 பாடல்களை கொண்ட அபிராமி அந்தாதி பாடியதன் மூலமாக சுப்பிரமணியன் என்பவர் அபிராமி பட்டர் ஆனார். அதேபோல மயிலாடுதுறை அபயாம்பிகை அம்மன் மீது 100 பாடல்களை கொண்ட அபயாம்பிகை சதகம் பாடியதன் மூலம் கிருஷ்ணசாமி என்பவர் அபயாம்பிகை பட்டராக மாறினார். இந்த சதகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் நம் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறலாம் என்பது இந்த பாடல்களின் ஐதீகமாகும். இந்த ஆலயத்தில் கார்த்திகை மாதம் அனைத்து திங்கட்கிழமைகளின் மாலை வேளையிலும் 1008 சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது.
மேலும் சிவபெருமானின் மயூர தாண்டவம் ஆண்டுதோறும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் வரும் மகா சிவராத்திரி விழாவும் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆலயத்தின் முதல் சுற்று பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில்தான் மயிலம்மனின் தனி சன்னதி அமைந்திருக்கிறது. மயில் உருவத்தில் சிவபெருமானும் மயில் உருவத்திலேயே அம்பிகையும் காட்சி தருகிறார்கள் இங்கு. மேலும் பெண் மயிலான அம்பிகையின் இடதுபுறம் 2 சிறிய மயில்களாக சரஸ்வதி தேவியும் திருமகளும் கூட இங்கு காட்சி தருகிறார்கள். இத்தலத்து இறைவனை பிரம்மதேவர் வந்து வணங்கி வழிபட்டதால் பிரம்மலிங்கம் என்றும், தேவர்கள் முதலானோர்க்கு எண்ணியவற்றை வாரி வழங்கியதால் வள்ளலார் என்றும் அழைக்கப்படுகிறார். மயூரநாதர் சன்னதிக்கு தென்புறத்தில் கருவறையை ஒட்டியவாறு குதம்பை சித்தர் ஜீவ சமாதியும் அமைந்திருக்கிறது. ஜீவ சமாதி மீது சந்தன விநாயகர் எழுந்தருளிய ஆலயமும் அமைந்திருக்கிறது. இத்தலத்து இறைவனை பௌர்ணமி, அமாவாசை ஆகிய தினத்தன்று பாலுடன் பூஜை செய்து வில்வத்துடன் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் என்பதும், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் குறைபாடு நீங்கும் என்பதும், அறிவு ஞானம் மேலோங்கி வளரும் என்பதும், திருமண தடைகள் நீங்கும் என்பதும், குழந்தை பேறு கிடைக்கும் என்பதும், நம் சகலவிதமான பாவ தோஷங்கள் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் என்பதும், பிணிகள் எல்லாம் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பதும் ஐதீகமாகும். மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோவிலின் கருவறையில் இறைவன் மயூரநாதர் என்ற பெயருடன் சுயம்பு மூர்த்தியாக 3 யுகமாக கிழக்கு நோக்கி சதுர ஆவுடையாரில் திருக்காட்சி தருகிறார். இந்த தலம் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த காசிக்கு நிகரான பாவ சாப விமோச்சன முக்தி திருத்தலமாகும். இத்தலத்து இறைவனை பார்வதி தேவி, திருமால், பிரம்மா, திருமகள், கலைமகள், இந்திரன், சப்தமாதர்கள், அகத்தியர், கண்கவ முனிவர், தேவர்கள், முனிவர்கள் ஆகியோரெல்லாம் வந்து வழிபட்டிருக்கிறார்கள். மேலும் பார்வதி தேவி மயில் உருவில் வழிபட்ட தலமாகவும் திகழ்கிறது. சிவபெருமான் ஆண்மயில் உருவம் கொண்டு கௌரி தாண்டவமாடிய தலமாகவும், நந்தி தேவர் தன் துணையோடு காட்சி தந்த அரிய தலமாகவும், துலா நீராடல் மூலம் கங்கை, யமுனை, சரஸ்வதியின் பாவத்தை போக்கிய தலமாகவும், குதம்பை சித்தர் ஜீவ சமாதி அடைந்த தலமாகவும், கழுதை உள்ளிட்ட விலங்குகள், கிளி, கழுகு, காகம் உள்ளிட்ட பறவைகள் வழிபட்டு பேறு பெற்ற தலமாகவும், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற 102வது தேவார தலமாகவும், அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலமாகவும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரும் தலமாகவும், பராந்தக சோழன், 2ஆம் ராஜாதிராஜன், 3ஆம் குலோத்துங்கன், ராஜராஜ தேவன், 3ஆம் ராஜராஜன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், விஜயநகர மன்னர்கள் என்று பல்வேறு மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்ட ஆலயமாகவும் திகழும் இந்த தலத்திற்கு மேலும் சிறப்பு கூட்டுவதற்காக சேலம் எடப்பாடி மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக 108 மூலிகைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களும் முனிவர்களும் இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக இறைவனுக்கு இயற்கை மூலிகைகளால் அபிஷேகம் செய்து நாம் வாழும் பிரபஞ்சத்தை இறைவனின் துணை கொண்டு ஆற்றல் மிக்கதாக உருவாக்கினார்கள். தற்பொழுது திருமூலர் சித்தரின் வழிகாட்டுதலினால் 4000 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகத்தினை இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகிய 2 தினங்களுக்கு 2 ஆலயங்கள் வீதம் தேவார பாடல் பெற்ற திருக்கோவில்களுக்கும் பழம்பெருமையுடைய திருக்கோவில்களுக்கும் மாதம் 2 கோவில்களுக்கு சேலம் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த மாதம் 124வது கோவிலாக மூலிகை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதாவது 29/6/2026 ஆனி மாதம் 15ஆம் தேதி பௌர்ணமி தினம் திங்கட்கிழமையன்று காலை 10 மணியளவில் இந்த ஆலயத்தில் சிறப்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இந்த தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற ஆலயத்தில் இருக்கும் இறைவனை தொடர்ந்து ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் முப்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பதை அறிந்து 300க்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் அன்றைய தினம் ஆலயத்திற்கு வந்திருந்தார்கள். திருமூலர் அபிஷேக அறக்கட்டளை நிறுவனர் திரு
வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகை பிரசாதமும் அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் சிறப்பாக அளிக்கப்பட்டது. சென்ற மாதம் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கும் கொருக்கை வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் ஆக்கூர் தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில்களிலும் அறக்கட்டளை சார்பாக 108 மூலிகை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அச்சமயம் நாம் நேரில் சென்றிருந்து தெளிவாக படம் பிடித்து அந்த காணொளியையும் நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.